நெருப்புனாலே சுற்றும் அப்படின்னு எல்லாரும் ஓடுற சமயத்தில் இப்போ ஒரு 2 நிமிஷமாக 6 கற்பூரத்தை கையில் ஏற்றி வச்சுருக்கேன். எனக்கு எந்த ஒரு ஹீட்டுமே கையில் தெரியல. இப்படி ஒரு கண்டுபிடிப்பை நம்ம சென்னை வலசரவாக்கத்தை சேர்ந்த பாஸ்கரன் கண்டுபிடிச்சிருக்காரு. தீக்காயத்தால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நபர் படும் சிரமங்களை பார்த்தே ஹீட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேலாடையை உருவாக்கும் எண்ணம் தமக்கு தோன்றியதாக கூறுகிறார் பாஸ்கரன். சோடியத்தை மூலப்பொருளாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த ஆடை 500 டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பத்தையும் தண்ணீரில் நனைத்து பயன்படுத்தினால் 1500 டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பத்தை தாங்கும் என்றும் இவர் கூறுகிறார். யார் யாருக்கு யூஸ் ஆகும்னா நார்மல், அதாவது பாரிஸில் அந்த ரிக்ஷா அவங்க ஓட்டுறவங்க, அவங்கள இருந்து சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஷூட் ஆகும். இப்போது வெயில், அதாவது அண்டர் சன்னில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். வெப்பத்தை தாங்கும் இந்த உடை தீயணைப்பு, காவல்துறை மற்றும் தொழிற்சாலைகளில் அதிக வெப்பமான இடத்தில் பணியாற்றுபவர்கள் அணிவதற்கு ஏதுவானது என்று கூறப்படுகிறது. வெவ்வேறு வடிவங்களில் குறைந்த விலையில் இந்த மேலாடையை தயாரித்து பொதுமக்கள் பயன்பெறும் விதத்தில் விற்க முடியும் என்றும் பாஸ்கரன் கூறுகிறார். நார்மல் 5 ஷூட் வாங்கினா 2500 ப்ளஸ் வரும். ஸோ அது இல்லாமல் எப்படி பார்த்தாலும் மினிமம் 2000 ப்ளஸ் 2500 ப்ளஸ் தான் வரும். ஸோ அதில் இருந்து இது கம்பேர் பண்ணும்போது பிலோ 1500 வால்யூமாக நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது இது பிலோ 1000க்கும் கொடுக்கலாம். பாஸ்கரனின் இந்த கண்டுபிடிப்பை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் வரவேற்றிருக்கிறார்கள். இது பற்றி பரிசீலிக்கப்படும் என்றும் கூறியுள்ளனர். தீயிலிருந்தும் வெப்பத்திலிருந்தும் பொதுமக்களையும் சரி, காவல்துறை அதிகாரிகளையும் சரி பாதுகாக்கும் இந்த பாஸ்கரனின் கண்டுபிடிப்பு அனைவராலும் பாராட்டப்படும் விஷயமாகவே உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் அருண்மொழிவர்மன்.